மதுரையில் முருகன் மாநாட்டில் பங்கேற்க ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் வருகை தந்துள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சத்யகுமார் வழங்க கேட்கலாம். சத்யகுமார், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரை பாண்டி கோயில் அருகே இருக்கக்கூடிய இந்த மாநாட்டு திடல் ஒன்றில் இன்று மாலை இந்து முன்னணி சார்பாக நடத்தப்படும் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் இன்று காலை ஹைதராபாத்திலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு இன்று காலை 11 மணி அளவில் மதுரை விமான நிலையம் வருவதாக இருந்தது. இந்த நிலையில் அவர் வருவதாக இருந்த விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து சரியாக அவர் வந்த விமானம் 11:45 மணிக்கு ஹைதராபாத்திலிருந்து புறப்பட்டு சரியாக 1 மணி அளவில் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தது. இங்கிருந்து அவர் கார் மூலம் சிந்தாமணி பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் ஓய்வெடுக்கிறார். அவரை வரவேற்பதற்காக மதுரை விமான நிலையத்தில் பாஜக சார்பாக பாஜக மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்டோர் இருந்தனர். அதைத் தொடர்ந்து இங்கிருந்து கார் மூலம் புறப்பட்டு அந்த தனியார் விடுதிக்கு சென்ற ஆந்திர துணை முதல்வர் அங்கிருந்து சரியாக இன்று மாலை 3:30 மணி அளவில் புறப்பட்டு 4 மணிக்கு திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்கிறார். அங்கிருந்து மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு அதைத் தொடர்ந்து இறுதியாக அந்த பாண்டி கோயில் அருகே இருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார். அந்த மாநாட்டை முடித்துக் கொண்டு மீண்டும் 7 மணி அளவில் இங்கிருந்து தனி விமானம் மூலம் ஹைதராபாத் செல்கிறார் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண். தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.